வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம 9th சாப்டர் பார்த்துட்ருக்கோம். தரவின தொகுப்புகள். தரவின தொகுப்புகள் வந்து 4 வகைப்படும். லிஸ்ட், டியூபிள்ஸ், செட், டிக்ஷனரி. ஏற்கனவே பார்த்த கிளாஸில் லிஸ்ட்டும் டியூபிள்ஸும் பார்த்தாச்சு. இப்போ செட் அண்ட் டிக்ஷனரி பற்றி பார்க்க போகிறோம். செட் அப்படின்னா இது வந்து மாறக்கூடிய அல்லது நகல்கள் இல்லாத வரிசைப்படுத்தப்படாத ஒரு உறுப்புகளின் தொகுப்பு. இந்த செட் வந்து நெளிவு அடைப்புக்குறிக்குள் கொடுக்க முடியும். ஏற்கனவே இடம்பெற்றிருக்க உறுப்புகள் மறுபடியும் இதில் இடம்பெறாது. இதுதான் இதோடைய சிறப்பியல்பு. ஒரு செட்டுக்குள்ளே 2ங்கிற நம்பர் 2 தடவை கொடுத்துருந்தீங்கன்னா வெளியீட்டில் நம்ம பார்க்கும்போது ஒரே ஒரு தடவை மட்டும்தான் வரும். அதாவது மீண்டும் இடம்பெற உறுப்புகள் மீண்டும் இடம்பெற முடியாது. இன்னொரு சிறப்பியல்பு என்னென்னா, உறுப்பு சோதனையை சேர்க்கவும் நகல் உறுப்புகளை நீக்கவும் இது பயன்படுத்தப்படுது. இப்போ செட் எப்படி உருவாக்குறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த செட்டை உருவாக்குறதுக்கு நெளிவு அடைப்புக்குறிகளுக்குள்ள காற்புள்ளிகளால் பிரிக்கப்பட்ட உறுப்புகளை கொடுக்கலாம். இதுக்கான தொடரியல் பார்த்தீங்கன்னா, செட் வேரியபிள் ஈக்குவல்ட் நெளிவு அடைப்புக்குறி கொடுத்துட்டு E1, E2, E3, En வரைக்கும் கொடுக்கலாம். இதுதான் இதற்கான தொடரியல். இதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள். S1 ஈக்குவல்ட் 1, 2, 3 A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3.14 அதை அப்படியே நமக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்று இது 2வது எடுத்துக்காட்டில் பார்த்தீங்கன்னா 2ங்கிறது 2 தடவை இடம்பெற்றிருக்கு. வெளியீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை தான் 2 வந்திருக்கு. இதுதான் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், உறுப்புகள் வந்து திரும்ப திரும்ப இடம்பெறாது. இது வந்து செட்டோடைய சிறப்பியல்பு. அடுத்தது லிஸ்ட் அல்லது டியூப்பில் பயன்படுத்தி செட் எப்படி உருவாக்குறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த எடுத்துக்காட்டில் பார்த்தீங்கன்னா மை லிஸ்ட் ஈக்குவல்ட்டு லிஸ்ட் வந்து எப்பயுமே வந்து சதுர அடைப்புக்குறிக்குள் கொடுக்கப்படும். அதுதான் 2, 4, 6, 8, 10 கொடுத்துருக்காங்க. அடுத்தது மை செட் ஈக்குவல் டு செட் ஆஃப் மை லிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதோட வெளியீடு நமக்கு நெளிவு அடைப்புக்குறிக்குள்ள நமக்கு கிடச்சிருக்கு 2, 4, 6, 8, 10 அப்படிங்கிறது. செட்டுடைய செயற்பாடுகள் பற்றி பார்க்கலாம். 4 வகையான செயற்பாடுகள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃப்ரென்ஸ், சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு. யூனியன்னா சேர்ப்பு, இன்டர்செக்ஷன்னா வெட்டு வேறுபாடு, சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் வெட்டு, இன்டர்செக்ஷன்னா வெட்டு, டிஃப்ரென்ஸ்னால் வேறுபாடு, சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா சமச்சீரான வேறுபாடு. இப்போ முதல்ல சேர்ப்பு பற்றி பார்க்கலாம். யூனியன் நீங்கள் 10th மேக்ஸில் படிச்சிருப்பீங்க, யூனியன், இன்டர்செக்ஷன் அப்படின்லாம். இப்போ யூனியன் அப்படின்னா செட் ஏல இருக்கிற உறுப்புகளையும் செட் பியில் இருக்கிற உறுப்பு 2 உறுப்புமே உங்களுக்கு இடம்பெறும். இப்போ இந்த உதாரணத்துக்கு இதுக்கு வந்து நீங்கள் என்ன இந்த மாதிரி செயற்குறி ஒரு நீள்கோடு வருது இல்லையா, இந்த மாதிரியான செயற்குறியை நீங்கள் பயன்படுத்தலாம். 2ஐயும் இணைக்கிறதுக்கு, செட் 1ஐயும் செட் 2ஐயும் இணைக்கிறதுக்கு நீங்கள் இந்த கோட்டை பயன்படுத்தலாம். இல்லைனா யூனியன் அப்படின்னு கூட நீங்கள் பயன்படுத்தலாம். இப்போ பாருங்கள், செட் ஏ ஈக்குவல்ட்டு 2, 4, 6, 8 கொடுத்துருக்காங்க. அடுத்தது செட் பி ஈக்குவல்ட்டு ABCD கொடுத்துருக்காங்க. இப்போ நடுவில் குறி பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ 2, 4, 6, 8 ABCD எல்லா வகையான உறுப்புகளும் நமக்கு வெளியிட கிடச்சிருக்கு. இந்த செயற்குறிக்கு பதிலாக நீங்கள் யூனியன் அப்படின்னும் பயன்படுத்தலாம். செட் ஏ டாட் யூனியன் ஆஃப் செட் பி. அப்போ ஏல் இருக்கிறது பியில் இருக்கிற எல்லா உறுப்புகளும் நமக்கு வந்துடும். இதுதான் யூனியன் அப்படிங்கிறது. இன்டர்செக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2க்கும் பொதுவானது. செட் ஏ செட் பி 2க்கும் பொதுவானது. இப்போ இதில் பாருங்கள், செட் ஏ செட் பி நடுவில் மட்டும் அந்த கலர் ஷேட் பண்ணியிருக்காங்க. 2க்கும் பொதுவானது தான் உங்களுக்கு இடம்பெறும். இப்போ இந்த எடுத்துக்காட்டில் பாருங்கள், இதுக்கு நீங்கள் என்ன செயற்குறி பயன்படுத்தணும்னா இந்த ஆம்பசன்ட் அப்படிங்கிற செயற்குறி பயன்படுத்தணும். இன்டர்செக்ஷனுக்கு ஏ செட் ஏல A 2 4 Dன்னு இருக்குது. செட் பியில் ABCD. அதாவது இன்டர்செக்ஷன் அப்படின்னா 2லேயும் பொதுவாக எது இருக்குது, 2லேயுமே பொதுவாக A இருக்குது, அப்புறம் D இருக்குது. 2 4 BCயில் 2லேயும் இல்லை, பொதுவாக இல்லை. அதனால் நமக்கு என்ன விடை கிடச்சிருக்கு, AD அப்படிங்கிற விடை கிடச்சிருக்கு. அதே வந்து இன்டர்செக்ஷன் அப்படிங்கிற செயற்குறி பதிலாக இன்டர்செக்ஷன் கீவேர்டு பயன்படுத்தியிருக்காங்க. செட் ஏ டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட் பி அப்படின்ட்டு AD கிடச்சிருக்கு. அடுத்தது வேறுபாடு டிஃப்ரென்ஸ். அதாவது செட் ஏல இருக்கிறது
மட்டும், செட் பியில் இருக்கிறது முழுசுமே வராது. ஏல இருக்கக்கூடியது பியில் இருந்ததுனாலும் வராது. அதுக்கு மைனஸ்ங்கிற செயற்குறி பயன்படுத்தலாம். இப்போ இதோட வெளியீடு பாருங்கள். A2 4 Dன்னு இருக்குது, ABCDன்னு இருக்குது. இப்போ 2 4 மட்டும்தான் உங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா A பியில் இருக்கிறனால வராது, டியும் பியில் இருக்கிறனால வராது. அப்போ 2 4 மட்டும்தான் ஏல மட்டும் இருக்கக்கூடியது. அப்போ அதனால் அதோட வெளியீடு 2 4ன்னு கிடச்சிருக்கு. இதே நீங்கள் மைனஸ் பயன்படுத்தி கொடுத்துருக்காங்க. அடுத்தது அதே டிஃப்ரென்ஸ் பயன்படுத்தி கொடுத்துருக்காங்க. செட் A டாட் டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட் B அப்படின்னு. இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்கு 2 4ங்கிற வெளியீடு கிடைக்கும். அடுத்தது சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ், சமச்சீரான வேறுபாடு. AB ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய உறுப்புகள் வராது. ஏ இருக்கக்கூடிய உறுப்புகள் தனியாகவும் பியில் இருக்கிறது தனியாகவும் வரும். ரெண்டுலேயும் பொதுவான உறுப்புகள் வராது. நம்ம ஏற்கனவே தெரியும் ஏவும் டியும் தான் வந்து பொதுவான உறுப்புகள். அதை தவிர மீதி 2 4 BC அது வந்து வரும். இதுக்கு வந்து நீங்கள் கேரட் சிம்பிள் பயன்படுத்தணும். கேரட்டுங்கிற செயற்குறியை பயன்படுத்தலாம். இல்லைனா நீங்கள் இந்த மாதிரி சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். செட் A டாட் சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் ஆஃப் செட் B அப்படின்னு கொடுத்தாலும் உங்களுக்கு அதே தான். அடுத்தது பார்த்திங்கன்னா செட்களை பயன்படுத்தி சில நிரல்கள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு புக்கில் வந்து நிறைய நிரல்கள் கொடுத்துருக்காங்க. அந்த நிரல்களையெல்லாம் ஒரு தடவை பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிக்ஷனரி. இது ஒரு தரவு இனம்தான். இதில் பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான உறுப்புகளின் தொகுப்பாக இது இருக்கும். லிஸ்ட் டியூபிள்ஸ் போல் இல்லாமல் டிக்ஷனரியில் உறுப்புகளுக்கு அதற்கான திறவுகோலையும் அதோட சேமித்து வைக்க முடியும். லிஸ்ட் டிக்ஷனரியில் உறுப்புகள் மட்டும் தான் கொடுப்போம், ஆனால் அதோட திறவுகோல் கொடுக்க மாட்டோம். இங்கே திறவுகோலையும் கொடுக்குறோம், உறுப்புகளையும் கொடுக்குறோம் டிக்ஷனரியில். இது வந்து டிக்ஷனரி வந்து கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் ஒரு முக்கார் புள்ளி கொடுக்கணும், அதாவது கோலன் கொடுக்கணும். ஒவ்வொரு திறவுகோலையும் உறுப்புகளையும் வந்து கார்புள்ளியால் பிரிக்கப்படணும். கமா எப்படி மற்றதில் பண்ணுறீங்களோ லிஸ்ட்டு டியூபிள்ஸில் பண்ணுற மாதிரி தான் அதுவும். இப்போ இதுக்கான தொடரியல் பார்த்தீங்கன்னா டிக்ஷனரி நேம் ஈக்குவல் டு கீ 1 கோலன் வேல்யூ 1, கீ 2 கோலன் வேல்யூ 2, கமா அந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. வேல்யூ n வரைக்கும் வரும். இது வந்து ஒரு வகையான கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேஸ் சென்சிட்டிவ்னால் நீங்கள் பெரிய எழுத்துக்கள் பயன்படுத்தினா பெரிய எழுத்துக்கள் தான் பயன்படுத்தணும், சிறிய எழுத்துக்கள்னால் சிறிய எழுத்துக்கள் தான், மாற்றி மாற்றி பயன்படுத்தக்கூடாது. டிக்ஷனரியை எப்படி உருவாக்குறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டிக்ட் 1 ஈக்குவல் டு நெளிவு அடைப்புக்குறி கொடுத்துருக்காங்க. இது காலியான வெற்று டிக்ஷனரின்னு அர்த்தம். அடுத்தது பார்த்திங்கன்னா டிக்ஷனரிக்குள்ளே ரோல் நம்பர் கோலன் 1 2 3 4, நேம் கோலன் முரளி, கிளாஸ் கோலன் 12, மார்க்ஸ் கோலன் 451 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் திறவுகோலை கொண்ட டிக்ஷனரி. டிக்ஷனரி சுருக்கம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். டிக்ஷனரி சுருக்கம் அப்படின்னா என்னென்னா டிக்ஷனரியை உருவாக்குவதற்கான மற்றொரு வழி. இது டிக்ஷனரி சுருக்கம் அப்படிங்கிறது அது என்ன வழின்னு பார்க்கலாம். இந்த மாதிரியான தொடரில் பயன்படுத்தி நீங்கள் கொடுக்கலாம். டிக்ட் ஈக்குவல் டு எக்ஸ்பிரஷன் ஃபார் வேரியபிள் இன் சீக்வன்ஸ் இஃப் கண்டிஷன். இந்த இஃப் கண்டிஷன் வந்து கொடுத்தா கொடுக்கலாம், இல்லைனா தேவையில்லை, அது ஆப்ஷனல். தேவைப்பட்டால் கொடுக்கலாம், இல்லைனா விட்டுறலாம். இப்போ இந்த எடுத்துக்காட்டில் பாருங்கள், ஃபார் பயன்படுத்தி கொடுத்துருக்காங்க. நமக்கு 1 கீ வந்து 1, விடை வந்து 2. அது 2வது கீக்கு 4 விடை கிடச்சிருக்கு. ஏன்னா 2 × x கொடுத்துருக்காங்க, அதனால் 1 × 2 2ன்னு கிடைக்கும். அடுத்தது 2 × 2 4ன்னு கிடைக்கும். 3 × 2 6 அப்படிங்கிற விடை நம்ம கடைசி வரைக்கும் 18 வரைக்கும் கிடச்சிருக்கு. டிக்ஷனரியில் எப்படி உறுப்புகளை அணுகிறது, சேர்க்கறது, மாற்றிடுறது, நீக்கிறது எல்லாம் பார்க்கலாம். இப்போ இந்த எடுத்துக்காட்டில் வந்து பார்த்திங்கன்னா சேமிக்கப்பட்ட அனைத்து மதிப்புகளையுமே அணுகுவதற்கான நிரல். இப்போ ஃபஸ்ட்டு டிக்ஷனரி கொடுத்துருக்காங்க, ரெஜிஸ்டர் நம்பரு, நேம், ஸ்கூல், அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே நமக்கு பிரிண்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு மதிப்பை கொடுக்கறது அப்படின்ட்டு டிக்ஷனரி நேம் ஆஃப் கீ ஈக்குவல் டு வேல்யூ எலமெண்ட். இந்த மாதிரி தான் டிக்ஷனரியில் உறுப்புகளை சேர்க்கணும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ரெஜிஸ்டர் நம்பர், நேம், ஸ்கூல், அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து கிளாஸ் மட்டும் இல்லாமல் இருக்குது, அதை வந்து சேர்த்துருக்காங்க. மை டிக்ட் ஆஃப் கிளாஸ் ஈக்குவல் டு 12a. அப்போ அந்த கிளாஸ் மட்டும் இதில் சேர்க்கப்பட்டிருக்கு. இப்போ டெலீட் பண்ணுறது எப்படி? குறிப்பிட்ட உறுப்பை நீக்க தொடரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெல் டிக்ஷனரி நேம் ஆஃப் கீ. அனைத்து உறுப்புகளையும் நீக்கிறதுக்கு டிக்ஷனரி நேம் டாட் கிளியர். முழு டிக்ஷனரியவே நீக்கணும் அப்படின்னா டெல் டிக்ஷனரி நேம். இப்போ அதுக்கான எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு லைனில் டிக்ட் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லிட்டு ரோல் நம்பர், நேம், மார்க் 1 and மார்க் 2 கொடுத்துருக்காங்க. அடுத்தது டெல் டிக்ட் ஆஃப் மார்க் 1. அப்போ மார்க் 1 மட்டும் நீக்கப்படுது, ஒரு உறுப்பு மட்டும் நீக்கப்படுது. டிக்ட் ஆஃப் கிளியர்னால் அனைத்து உறுப்புகளும் நீக்கப்படுது. அடுத்தது டெல் டிக்ட் அப்படின்னா டிக்ஷனரியே நீக்கப்பட்டுருது. அதனால் நமக்கு பிரிண்ட் கொடுக்கும்போது எந்த வெளியீடும் நமக்கு கிடைக்காது, எரர் தான் வரும். ஏன்னா நம்ம டிக்ஷனரி நீக்கிட்டோம் அதனால். அடுத்தது லிஸ்ட் மற்றும் டிக்ஷனரி இடையேயான வேறுபாடு என்னன்னு பார்க்கலாம்.
லிஸ்ட்டுங்கிறது வரிசைப்படுத்திய உறுப்புகளை கொண்ட தொகுப்பு. டிக்ஷனரி அப்படிங்கிறது ஒரு உறுப்பு மற்றும் உறுப்பினுடைய பொருத்தமுடைய திறவுகோள்களையும் இருக்கக்கூடியது தான் டிக்ஷனரி. டிஸ்கில் சுட்டு எண் குறிப்பிட்ட உறுப்பை அணுகுவதற்கு பயன்படுது. டிக்ஷனரியில் திறவுகோள் வந்து சுட்டு எண்ணை குறிக்கிறது. லிஸ்ட்டில் மதிப்பை பார்த்து கொள்ள பயன்படுகிறது. லிஸ்ட் வந்து என்னென்ன மதிப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கொள்ள பயன்படுகிறது. டிக்ஷனரி வந்து மதிப்பை எடுத்துக்கிட்டு மற்றொரு மதிப்பை பார்த்து கொள்ளவும் பயன்படும். இதுதான் வந்து லிஸ்ட்டுக்கும் டிக்ஷனரிக்கும் இடையே இருக்கிற வேறுபாடு. இப்போ 9வது பாடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதோட முடிவடையுது. அதாவது நம்ம பார்த்தது வந்து லிஸ்ட்டு, டியூபிள்ஸ், செட், டிக்ஷனரி. இந்த 4மே ரொம்ப ரொம்ப முக்கியமானது பைத்தானில். அடுத்த பாடத்துக்கு நம்ம போக போகிறோம். அடுத்த பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சரியான விடை தேர்ந்தெடுத்துக்கெல்லாம் ஆன்சர் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு நடத்தின பாடம் புரிஞ்சுதா இல்லையாங்கிறது. சரியான விடை வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அடுத்த பாடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10வது பாடம் பைத்தான் இனக்குழுக்கள் மற்றும் பொருள்கள். ஏற்கனவே 11th இனக்குழுக்கள் பொருள்கள் அப்படின்னா என்னென்னு படிச்சிருப்பீங்க C++ல். இப்போ பைத்தானில் அதை பற்றி படிக்க போகிறோம். இதுக்கான வரையறை வந்து ரெண்டுக்குமே பொதுவானது தான். எப்படி வந்து நீங்கள் C++க்கு என்ன வரையறையோ அதே தான் இந்த இனக்குழு பொருள் ரெண்டுக்குமே. பைத்தான் வந்து எப்பயுமே ஒரு பொருள்நோக்கு நிரலாக்க மொழிக்கு சப்போர்ட் பண்ணுறதா தான் இருக்கும். இதில் வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறது இனக்குழுவும் பொருள்களும் தான். இப்போ இனக்குழு பொருள்கள் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இனக்குழு என்ன அப்படின்னா என்னங்கிற வரையறை கொடுத்துருக்காங்க. பொருள் என்பது தரவுகளின் மீது செயல்படும் செயற்கூறு மற்றும் தரவுகளின் தொகுப்பாகும். இனக்குழு என்பது பொருளின் வார்ப்புரு ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அதை எப்படி வந்து நிரல்குள்ளே பயன்படுத்துகிறோங்கிறத பார்த்தீங்கன்னா இதுக்கான விளக்கம் உங்களுக்கு புரியும். இப்போ பொருளாக்கத்தின் நிரலாக்கத்தின் படிப்பொருள்கள் இனக்குழுவின் சான்றூறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இனக்குழுவின் மாறி அப்படின்னும் இது அழைக்கப்படுது. இப்போ இனக்குழுவை வரையறுத்தல். இந்த இனக்குழுவை எப்படி வரையறுக்கணும்னா, முதல்ல கிளாஸ் அப்படிங்கிற சிறப்பு சொல்லை பயன்படுத்தணும். அதோட முடிவில் முக்காற்புள்ளி இடம்பெறணும், கோலன் இடம்பெறணும். இப்போ அதுக்கான தொடரில் பார்த்திங்கன்னா கிளாஸ் நேம், ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்மெண்ட் n அப்படின்னு. இதுதான் வந்து ஒரு இனக்குழுவை உருவாக்குறதுக்கான தொடரியல். அதுக்கான எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. கிளாஸ் சாம்பிள் கோலன் x, y = 10, 20. அதாவது எக்ஸோட மதிப்பு 10, ஒய்யுடைய மதிப்பு 20. அடுத்தது பொருள்களை எப்படி உருவாக்குறது, அதுக்கான தொடரியல் பார்க்கலாம். இனக்குழு உருவாக்கப்பட்ட பின் அந்த இனக்குழுவின் பொருள் அல்லது சான்று உருவாக்கப்பட வேண்டும். பொருளை உருவாக்கும் இந்த முறைமைக்கு, ஒரு பொருளை நிரலில் உருவாக்குறீங்கன்னா அதுக்கு பேர் இன்ஸ்டன்டியேஷன், அதாவது சான்று உருவாக்கல். போன வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் கூட இந்த கேள்வி கேட்டிருந்தாங்க 2 மார்க்கில். சான்று உருவாக்கல் அல்லது இன்ஸ்டன்டேனியேஷன் அப்படின்னு பேர். ஒரு பொருளை ஒரு நிரலில் உருவாக்கப்படுமே ஆனால் அதற்கு பெயர் வந்து இன்ஸ்டன்டேனியேஷன். அதுக்கான தொடரில் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் நேம் = கிளாஸ் நேம். இனக்குழு உறுப்புகளை எப்படி அணுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து இந்த புள்ளி செயற்குறியை பயன்படுத்தி தான் அணுகுவோம். ஆப்ஜெக்ட் நேம் டாட் கிளாஸ் மெம்பர். இந்த டாட் குறி எப்பயுமே இந்த அணுகிறதுக்கு பயன்படுது. இப்போ இந்த எடுத்துக்காட்டை பாருங்கள். கிளாஸ் சாம்பிள் கோலன் x, y 10, 20. அப்போ எக்ஸோட மதிப்பு 10, ஒய்யோட மதிப்பு 20. s = சாம்பிள். கிளாஸ் இன்ஸ்டன்டேனியேஷன் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு பொருளை உருவாக்குறது. இப்போ s = சாம்பிள். சாம்பிள்ங்கிறது கிளாஸோட பேர், எஸ்ங்கிறது தான் ஆப்ஜெக்ட். இப்போ s.x எப்பயுமே ஒரு ஆப்ஜெக்டை வச்சு தான் நம்ம அணுக முடியும் உறுப்புக்களை. அதனால் s.xன்னு கொடுத்துருக்கோம். அப்போ xy ஓட மதிப்பு வந்து அடுத்தது கூட்டப்பட்டிருக்கு. 10 + 20 30ங்கிற விடை நமக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது இனக்குழு வழிமுறைகள். பைத்தானில் இனக்குழு வந்து முக்கிய பங்கு வகிக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இதில் வந்து இனக்குழு செயற்கூறு அல்லது வழிமுறை சாதாரண செயற்கூறுகள் போல் ஒத்திருந்தாலும் ஒரு சிறிய வேறுபாடு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனக்குழு வந்து C++ நீங்கள் பயன்படுத்தும் போது கிளாஸ் நேம் அப்படி கொடுத்தா போதும், கோலன்லாம் கொடுக்க மாட்டோம். இங்கே வந்து கிளாஸ் நேம் கொடுத்துட்டு கோலன் கொடுப்போம். அதே மாதிரி நீங்கள் இனக்குழு கொடுக்கும்போது உள்ளுக்குள்ளே கண்டிப்பாக செல்ஃப் அப்படிங்கிற ஒரு சிறப்பு சொல் பயன்படுத்தப்படுது. அந்த செல்ஃப் வந்து தானாகவே வரையறுக்கப்பட வேண்டும். அதை நீங்கள் அழைக்க தேவையில்லை. முதல் அளவுருவாக எப்பொழுதுமே அது இடம்பெற்றிருக்கும். அது வந்து தானாகவே வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது வந்து ஒரு வரையறுத்த அளவுரு அப்படின்னு சொல்லுவாங்க.